என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நான் சிக்ஸ் பேக்ஸ் போற எபிசோட் 16. வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்க. அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல தான் காலங்காத்தால இருந்துச்சு, வார்ம் போட்டு ரன்னிங் ஓட ஆரம்பிச்சாச்சு. ஆனா எனக்கு ஒரு நற்செய்தி. இதுக்கு முன்னாடி சிட்டிக்குள்ள வர்றவங்க கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் பார்த்து ஓடுங்க. எப்ப எந்த வண்டி எப்படி வந்து இடிக்கும்னே தெரியாது. ஸோ நற்செய்தி என்னன்னா, என் பேஸ் முன்னோட குறைஞ்சிருச்சு, கூடிருச்சு. அதாவது வழக்கமா ஓடுறத விட வேகமா ஓடுறேன் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப நான் முதல்ல 7 பேஸ்ல ஓடுவேன். இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் ஒன்னா 6 பேஸ்ல ஓட முடியுது. அதுதான் அப்டேட். காலங்காத்தாலே எந்திரிச்சு போனதால வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ மடிக்க வேண்டியதான் மடித்து வச்சுட்டு காலை உனக்கு கொஞ்சம் பப்பாளியும் முட்டை எடுத்துக்கிட்டேன். நான் சீரியஸா இருக்கேன்னு இல்லையோ, என் கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் சீரியஸா இருக்கீங்க. அதுக்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு ஒரு பறக்கமும்மா. அதுவும் இந்த ஸ்கிரீன்ல காட்டுற இந்த மனுஷன் ரொம்ப ஆர்வமா இருக்காப்ல. நன்றி நண்பரே. அப்படியே வெற்றிகரமா புஷ்அப் சேலஞ்சு பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து ஒரு நல்ல தியானம். இப்பெல்லாம் தியானம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு நண்பர்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே சன்ஸ்கிரீனை தடவிட்டு ஜிம்மு கிளம்பியாச்சு. நீங்களும் சன்ஸ்கிரீனை தடவிட்டு வெளியே போங்க. அதான் உங்களுக்கு நல்லது, உங்க ஸ்கின்னுக்கு நல்லது. அடிக்கிற வெயில்ல எப்படி அப்படி இப்படின்னு நடந்து ஜிம்முக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்து வெயிட் பார்த்தா அருமையான இடை குறைப்பு. ஆனா திடீர்னு ஒரு நாள் கூடுது, திடீர்னு ஒரு நாள் குறையுது. டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டாலும் என்னன்னே புரியல. அதெல்லாம் மண்டையில ஏத்தாம எல்லா ஒர்க் அவுட்டையும் பொறுமையா பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கண்ணாடியில எல்லா ஆங்கிலையும் பார்த்தேன். எந்த ஆப்ஸும் வரல, சிக்ஸ் பேக்ஸும் வரல. என்னன்னே தெரிய மாட்டேங்குது நண்பர்களே. சரின்னு ஜிம்மை ஒழட்டி விட்டு அப்படியே வீட்டுக்கு போற வழியில கொஞ்சம் ப்ரோட்டீன் உஷார் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து வழக்கம் போல சமையல் வேலை தான். லைட்டா உப்பையும் பெப்பர் பவுடரையும் போட்டு சிக்கனை செஞ்சு முடிச்சிட்டேன். அங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கப்ப லைட்டா ஒரு சிற்றுண்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு. பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சு. நல்ல சாப்பாடு. அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து முடிச்சு. நண்பர் ஒரு ஈவெண்ட் இருக்கு வரியா நண்பான்னு கேட்டாரு. சரி அந்த ஈவெண்ட் கிளம்பி போயிட்டேன். இது ஏதோ அரசியல் நிகழ்ச்சி போல. அப்படி இப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இவர் தான் நம்ம அழைத்த நண்பர். சரி போய் சாப்பிட்டு வா நண்பா அப்படின்றாரு. சரி சாப்பிட்டு கிளம்பிட்டேன். ரிட்டர்ன் வந்து ஆண்களுக்கான பயிற்சி போட்டு போல, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதனால அருமையா போச்சு. அப்படியே ரிட்டர்ன் வரப்ப சேட்டக்கடல ஒரு பாலை குடிச்சிட்டு என்னால முடிச்சாச்சு. நீங்கள் ஏதாச்சும் முயற்சி செய்ய நண்பர்களே.